ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள், என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் மிகவும் முக்கியமான மாதம் மே மாதம். ஏன்னா இந்த மே மாதத்தில் நிறைய முக்கியமான தினங்கள் வரும். அதில் ஒரு முக்கியமான தினம் என்னென்னா, மேவுடைய 12ஆம் தேதியை சொல்லலாம். மேவுடைய 12ஆம் தேதி தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையுடைய 29ஆம் தேதி. கிழமை ஆக்சுவலி அன்றைக்கி திங்கக்கிழமை. இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது, மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படின்னு முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னிராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த பௌர்ணமி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தலையெழுத்தை மாற்றாங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்படி மாற்றுற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி மாற்றும், அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. அதனால் இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் என்னங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் ஆன்மீக ரீதியாக இந்த பௌர்ணமியில் ஒரு சில பரிகாரங்கள் கூட செய்யணும். அதெல்லாம் என்ன செய்யணுங்கிறது வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சுக்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரணருண ரேகஸ்தானத்தில் சனி ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன், பாக்கியஸ்தானத்தில் குரு சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வள வரப்போகுது. கிரகநிலைகள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரக மாற்றங்களும் ஏற்படும். கிரக மாற்றங்களில் மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் என்ன பலன்களை பெறுவீங்களோ அதை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பலன்களை தான் இப்போ நான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசி ஃபஸ்ட்டு உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகள் சுமக்க நேரும். மெயினாக முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பும் உங்களுக்கு உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும். சிலர்லாம் கூட்டு முயற்சியில் இறங்குனீங்கன்னா லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்தீங்கன்னா லாபம் பார்க்கலாம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து செய்யுங்க. அப்புறம் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படணும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும். அப்புறம் மாணவர்களுக்கு கூட பாடங்களை இந்த பௌர்ணமியிலிருந்து நன்கு படித்தீங்கன்னா மற்றவர்களை விட நீங்கள் மதிப்புக்கு ஆளாகி நல்ல வெற்றியானது பெற முடியும். திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவியாக இருக்கும். அதனால் மாணவர்கள் நன்கு படித்து செயல்படுங்க. ஸோ உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா,
இந்த மாதம் பௌர்ணமியிலிருந்து ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றியானது அடைய முடியும். மெயினாக சேமிப்புக்கு அடையாளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியும் தரும். அதைவிட எதிர்பார்ப்பு இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால், தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. இந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில், வியாபார தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் நீங்கும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். மெயினாக கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லணும். அப்படி விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். ஸோ விட்டு கொடுத்து செல்லணும் என்பது உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனமாக இருங்க. அப்புறம் சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலிருந்து கடமைகளை காப்பாற்றணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதாரத்தில் அப்போ தான் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்காது. இருந்தாலும் வைத்திய செலவு, வீண் விரய செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில சமய விரக்தி ஏற்படலாம். ஜாதக தசபுக்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்ளணும். அப்போ தான் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகும். தொழில், வியாபார தொடர்பாக பிரச்சனைகள் இருக்காது. உத்தியோகத்திலையும் பிரச்சனை இருக்காது. அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரிடமும் சமமாக பழகணும். அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இந்த டைம் நீங்கள் இருக்க முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மனதில் ஏதேனும் டென்ஷன்கள் உண்டாகலாம். உடல் சோர்வுகள்லாம் வரலாம். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம், அவர்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகும். வீடு, வாகனம் தொடர்பான செலவுகள்லாம் குறையும். வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். இதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு பௌர்ணமிக்கிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பௌர்ணமியிலிருந்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பௌர்ணமியில் நினைத்த காரியம் கைகூட ஒரு விளக்கேற்றக்கூடிய பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த விளக்கேற்றக்கூடிய பரிகாரத்தையும் தெரிஞ்சு மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. சித்ரா பௌர்ணமி என்பது தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த நாளாகும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு ஆகியவெல்லாம் செய்திங்கன்னா உங்களோட ராசிக்கு காரிய சித்தி கொடுக்கும். ஜோதிட சாஸ்திரத்தின் படி சந்திரன் உயிராற்றலுக்கு கிரகமாக சொல்லப்படுறாரு. இத்தகைய சந்திரனுக்குரிய நாள் பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலம் நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தை நிஜமாக்கி கொடுப்பார் அவர். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்திர நட்சத்திர நாளில் இணைந்து வருவது இன்னும் சிறப்பானது. சித்திர பௌர்ணமி என்று நம்மளுடைய கோரிக்கைகள், விருப்பங்கள் நிறைவேற எளிமையான விளக்கு பரிகாரத்தை செய்தாலே அளவில்லாத பெரிய அளவிலான பலன்களை பெற முடியும் என்பது சொல்லப்படுது. பௌர்ணமி என்று சந்திரனுடைய ஒளிக்காற்றுகள் நம்மளுடைய உடலில் பட வேண்டும். அதனாலே கிரிவலம் செல்லக்கூடிய முறை ஏற்பட்டதாக சொல்லப்படுது. ஆக்சுவலி சித்ரா பௌர்ணமியில் விளக்கேற்றுறது ஒளிமயமான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். தெய்வீக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் நம்ம என்ன வேண்டிக் கொண்டாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் என்பது ஆன்மீக பரிகாரர்களே சொல்லியிருக்காங்க. அதனால் நம்பிக்கையோடு விளக்கேற்றி வழிபாடு செய்து உங்களுடைய பெரிய கஷ்டங்கள்லேருந்து விடுபடுங்க. ஸோ ஆன்மீக பரிகாரமாக இது செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும், ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பரிகாரங்களுக்கு ஏற்ப செயல்படுங்க. இந்த பரிகாரங்கள் நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.